வேர்க்கடலை பொடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை சுரக்காய் பொரியல் பண்ணி பாருங்க. புளிக்குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த நடுவுல இருக்கிற சதை பகுதி முத்தாம இருந்ததுன்னா அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு அடிகனமான வானலியில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடுகு சேர்த்து பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காயையும் சேர்த்து கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி ஊத்த தேவையில்லை. 10 நிமிஷத்துல வெந்துரும். ஆனா நடுவுல ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியை ஊத்தலனாலும் காயில கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது நல்லா வத்த விட்டுருங்க. ஒரு ட்ரை மிக்சி ஜார்ல 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 3 வரமிளகாய் சேர்த்து ட்ரையா கொஞ்சம் கொரன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த வெந்த காயோட தண்ணி இல்லாம இருக்கும் போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா காய் ரெடி ஆயிரும். அடிகனமா இல்லாத வானலியா இருந்தா அடி பிடிச்சிரும். இது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன ரெசிபி தாங்க, நல்லா இருந்தது, அதனால உங்க கூட ஷேர் பண்றேன்.